வணக்கம் மக்களே, நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் இன்னைக்கு ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. அந்த வேலை வாய்ப்பு தகவல் தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்மளுடைய தமிழக சிஎம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, தேர்வு எதுவுமே கிடையாது, விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி 25,000 ரூபா பேசிக்காக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 21,000 ரூபா உங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு A to Z வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்த உடனே அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படிலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துக்குதானே. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனடைங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குமார், நான் குமார்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதுங்க. இல்லை இன்சில் மட்டும் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சில் என்னங்கிறது போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன இருக்குது, அந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா பின்கோட பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பின்கோடோட பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அவங்க எதோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நல்லா பார்த்தீங்கன்னா புரியும்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி எழுதுன்னு நான் சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டுங்க. 1ன்னு போட்டுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 10ன்னு போட்டுங்க. 10th போட்டுட்டு நீங்கள் மொதல் கம்ப்ளீட் பண்ணது 10th தான். அது பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 10th பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் கிடையாது. அதனால் ஸ்டேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இல்லை எப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு சேர்ந்தீங்களா அந்த டேட்டு கூட போட்டுங்க. போட்டு 10th எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த டேட்டு போட்டுருங்க. அடுத்து மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th போட்டுருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி அடுத்து 2ன்னு போட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. 12th படிச்சிருந்தால் நீங்கள் 12ன்னு போட்டுங்க. இல்லை டிப்ளமோன்னு போட்டு இந்த இடத்துல ஸ்டேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. 12th படிச்சிங்க ஸ்டேட் போர்டுன்னு எழுதுருங்க. அதேமாதிரி டிப்ளமோ வந்தால் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியோ அதை போட்டுங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அதே தான் டிப்ளமோவுக்கும் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போனவங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th என்ன கோர்ஸு, மேக்ஸ், கம்ப்யூட்டரா இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பா என்ன குரூப்புன்னு நீங்கள் போட்டுருங்க. டிப்ளமோ வந்தால் நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலா இல்லை ஈஸியாக இல்லை பார்த்தீங்கன்னா சிவிலா என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் டிகிரி இந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்களா ஓகே. இல்லை ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையை எழுதிட்டு வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன புரியுதுன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசார நிறுவனத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நீங்கள் தொண்டு நிறுவனமா இல்லை பார்த்தீங்கன்னா என்னங்கிறத இந்த இடத்துல எழுதிங்க. எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே என்ன வேலை செஞ்சீங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா எழுதிங்க. எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க, உங்களுக்கு என்ன வேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி தகுதி இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஏதாவது பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லா தகவலும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆகிட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா
பணம் சம்பாதிக்க நோக்கத்துக்கோடு செயல்பட மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுவீங்க. என்க்ளோசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணுமோ எல்லாத்துலேயும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிலோ அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸு, 3rd ஃப்ளோர், ரூம் நம்பர் 67, கலெக்டரேட் கேம்பஸ், தேனி 625531. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி 29, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 22 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியூஸுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறீங்களா அப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா திட்டாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 31/10/2025 அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போய் சேர்ந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேர்லேயே போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்களா சைன் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன். இந்த இடத்துல மறந்துடாதீங்க, சைன் இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைட்டில் பிளேஸு டேட்டும் போட்டுக்கிங்க. போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அனுப்ப போகிறீங்க. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக பார்த்தலாம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்குது. ஏன்னா மாவட்டம் வாரியாக வந்திருக்குது. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வந்திருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தேனி மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட், அதாவது மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னன்னா உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அண்ட் டாக்குமெண்டிங் எபோவ் த மிஷன் சக்தி ஆக்டிவிட்டீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலின நிபுணர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். இந்த ஒரு வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனாக கிராஜுவேட் சோசியல் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் சோசியல் டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 years கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஃபோக்கஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலின நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக உங்களுக்கு 21,000 சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22/10/2025. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2025 நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட் நீங்கள் போய் நோட்டீஸ்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா நோட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் மாவட்ட மகளிர் அதிகார மையம். அதாவது நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய இது ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாலின நிபுணர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை 31/10/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9/10/2025 தான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு. 31/10/2025 தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பு கிடைக்காது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வந்ததே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்டிங் போட்டுருக்கோம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10-15 நாளைக்குள்ளேயே விண்ணப்பிக்கிற மாதிரி விடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்குள்ளே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதனால் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.